ஹாய் மிஸ்டர் மனசாட்சி மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையுமே பார்த்து. எதனாலலாம் ரீசெண்ட் டைம்ல என்னால் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியல. நிறைய வேலை, நிறைய பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம். இப்போ எதுக்காண்டிடா அப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024க்கு நம்ம வந்து ஃபார்வர்ட் ஆகி போகிறோம். 2023 வந்து எண்ட் ஆகுது. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு, அதாவது மொக்க ஜோக் போடுவானுங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, மச்சான் நாங்கள் கூசுக்கு போயிட்டு வரேன், அடுத்த வருஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்ன, நான் பாத்ரூம் போயிட்டு அடுத்த வருஷம் வரேன். சரி வா. என்ன கண்டுக்க மாட்டேங்கிறேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த வருஷம் எண்ட் ஆகுது. இருந்தாலும் இந்த வருஷம் பண்ண விஷயத்தை யாருமே அடுத்த வருஷம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அதை தான் பண்ணுவோம், அது வேற விஷயம். இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையை மனசுல வச்சுட்டு நம்ம போறோம் பாத்தீங்களா, அந்த ஒரு மைண்டுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இன்னொன்று வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சேன். 2023ல் நம்ம நினைக்காத பல விஷயங்கள் நடந்திருக்கலாம், பல துக்கங்கள் நடந்திருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து மறக்க வேணாம். பட் அதை பற்றி யோசிக்காமல் நம்ம இப்போ பண்ண தப்ப அடுத்து எப்படி ஸ்க்ரூட்னிங் பண்ணி 2024 நம்ம சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்கனாலே அதுவே போதுமானது. அதுதான் நமக்கு தேவையும் கூட. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். ஏன்னா நம்ம ஒரு விஷயங்களை யோசிக்கிறதுனாலயோ வருத்தப்படுறதுனாலயோ அந்த விஷயங்கள் மாறிட போறது கிடையாது. அதை வந்து நம்ம மாத்தணும்னா நம்ம தான் அதுல இறங்கி வேலை பார்க்கணும். ஒரு நல்லதுன்னு இருந்தா கெட்டதை இருக்கதான் செய்யும். ஸோ நல்லதை எப்படி ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கும், அதே மாதிரி கெட்டதை ஃபேஸ் பண்ணவும் உங்களுக்கு தைரியம் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் உங்களால அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியும். இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துல லாக் பண்ணிட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு போச்சுடா, வாழ்க்கையே போச்சு, தரிசா போச்சுடா. அவங்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை குத்துக்காதீங்க. பேசிட்டோம், தெகுட்டுற அளவுக்கு தேங்காய் பிஸ்கட்டை குத்த சமாளிச்சிருவான். அப்புறம் நான் செம்ம காண்டாயிடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க பல பேர்ல நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் அட்வைஸ் அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். ரெசல்யூஷன் எதுவும் கிடையாது. அடுத்து கண்டென்ட் இல்லாமே. சரி, ஓகே, அதுதான், அவ்வளோதான். இந்த விஷயங்கள் சொல்கிறதுக்காண்டி தான் நான் இன்னைக்கு வந்தேன். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த விஷயங்களையுமே வந்து எவ்வளோ இன்டெப்த்தாலாம் எடுத்துக்காதீங்க. அவ்வளோ ஆழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசு தான் கஷ்டப்படுமே தவிர்த்து மற்றவங்க நமக்காண்டி வந்து கஷ்டப்பட போகிறது கிடையாது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அடுத்து அப்படியே போயிட்டே இருங்க. இந்த நியூ இயரை வந்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, சேஃபாக கொண்டாடுங்க. முக்கியமாக பைக் ரைட் போடுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் பார்த்து சேஃபாக இருங்க, சேஃபாக கொண்டாடுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.